வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா 1/4 கப் ராகி மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இதோட ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரை நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வதக்கிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்குங்க. கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம், அப்படின்னா தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இது சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்குங்க. சாஃப்டாக இருக்க மாதிரி மாவு பிசைஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அப்புறம் அடை தட்டுறதுக்கு வராது. கொஞ்சம் நல்லா இலகமாக சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், மாவு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இது மாதிரி இருக்கணும். இப்போ இதை நான் 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். 4 அடை செய்கிறதுக்கு நான் மாவு பிரிச்சுக்கிறேன். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி அடை உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்னதாக வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை பெருசாக தட்டதாக இருந்தாலும் தட்டிக்கலாம். இப்போது அடை செய்கிறதுக்கு ஒரு கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்து டைரெக்டாக அடை தட்டிடலாம். இது மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக தோசைக்கல்லே வச்சு அடை தட்ட வரலைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டை கவுத்தி போட்டு அது மேலே ஒரு இட்லி துணி இருந்ததுன்னா நனைச்சி போட்டு அதில் அடை தட்டி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் அடை நல்லா வேக வச்சுட்டு இதை வெளியே எடுத்தால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.